மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். Praise the Lord Jesus Christ. தந்தையே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, தூய நல்ல ஆவியானவரே உமக்கு நன்றி. இன்று நாம் பார்க்க போகிறது அன்பு மன உறுதியாயிருக்கும், மன உறுதியை தரும். புனித யோவான் எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாய் இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு கொண்டிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. நம்மை வெறுக்கிறது காரணம் ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற அன்பை. அப்போ அந்த அன்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் இயேசுவுக்காக கடவுளுக்காக ஒரு நல்லதையே செய்வேன், நேர்மையாக வாழ்வேன், தூய்மையாக வாழ்வேன், சில வேல்யூஸ் ஒரு மதிப்பீடுகளை நான் எடுத்து நான் கடைப்பிடிப்பேன் என்று நிற்கும்போது நிச்சயமாக இந்த உலகம் நமக்கு எதிராக நிற்கும். 10ல் 1 போனால் நம்மளை ஒன்றும் கண்டுக்காது. நம்ம ஏதோ ஒரு செய்வதை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் நிச்சயமாக நம்மளை வெறுக்க தான் செய்யும். ஆனால் சோர்ந்து போவோமா, தளர்ந்து போவோமா, விட்டு கொடுப்போமா? விட்டு கொடுக்கக்கூடாது. எப்படி? இந்த நம்ம பழைய ஏற்பாட்டில் யோசேப்பை பார்க்குறோம். அவர் போர்த்திபார் மனைவி தன்னிடம் தவறாக நடந்து கொள்ள தூண்டுதலோடு வரும்போது கூட யோசேப்பு கடவுளுக்கு நான் உண்மையுள்ளவனாக பிரமாணிக்கும் உள்ளவனாக நான் வாழ்வினை தவிர பாவத்தில் விழமாட்டேன். அதே போல எனக்கு இந்த உலகத்தில் இருக்க அவருடைய கணவர் எஜமான் அவருக்கு எதிராகவும் நான் செயல்பட மாட்டேன் என்ற உள் மனசாட்சியின் உண்மையோட அவர் அந்த பாவத்தை விட்டு ஓடுறார். மன உறுதி, உள்ளத்தில் மன உறுதி. இவங்களை எடுத்துக்கங்க. தானியேலுடைய நண்பர்கள் 3 பேர், அவர்கள் அந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, ஆனாலும் அவர்கள் கடவுளுக்கு எதிராக நான் எதையும் செய்ய மாட்டேன் என்ற மன உறுதியோடு உண்மையான கடவுளை அறிந்த பிறகு அதற்காகவே நின்றார்கள். எரிக்கப்பட்டார்கள். எரிஞ்சு நெருப்புக்குள்ள அனலுக்குள்ள இருக்கும்போதும் கூட ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தார்கள். இதற்கு காரணம் மன உறுதி. புனிதர்கள், எத்தனை புனிதர்கள்! செயின்ட் லாரன்ஸ் அவருடைய நம்பிக்கை நிமித்தமாக அவரை கொல்லுவதற்காக அப்படியே அந்த நெருப்பு தணலில் போட்டு வச்சிருக்கும் போது சுடும்போது அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அழகா, ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்கன்னு தான் சொன்னார். ஆனால் அதை எவ்வளோ தைரியம் வேணும்னா உள்ளே இருக்கிற மன உறுதி, அது அன்பிலிருந்து வந்தது, கடவுள் மேல் வைத்திருந்த அன்பு. நாம் எல்லா புனிதர்கள் வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா அவங்க சகித்து கொண்டது கடவுள் மீது வைத்திருந்த அன்பும் பிறர் மீது வைத்திருந்த அன்புமா அவங்களை சகிக்க வைத்தது. கடவுளுக்கு நன்றி சொல்லும். எங்களுக்கு வாழ்ந்து சென்று இயேசுவை பார்த்து, அன்னை மரியாளை பார்த்து எல்லாவற்றையும் சகித்து கொள்ளவும் மன உறுதியிடம் தாங்க எனக்கு பலன் தாருங்கன்னு சொல்லி ஜெபிப்போமா? கண்களை மூடுங்க. ஆண்டவரே, இதோ தெசலோனிக்கேயர் திருமுகத்தில் நீங்கள் சொன்னது போல அந்த நாங்கள் உங்களை மன உறுதியை பார்த்து பெருமைப்படுகிறோம் என்று சொல்லி பவுலடியார் சொல்கிறார். ஆண்டவரே, எங்களை மன உறுதி உள்ளவர்களாக மாற்றுங்க. நாங்கள் பிறந்த நாள் முதல் நாள் மட்டும் நீ செய்த அனைத்து காரியங்களும் நினைத்து நன்றி உள்ளவர்களாக இருந்து எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு அகன்று போகாதபடிக்கு துன்பத்தின் மத்தியில் இன்னும் உறுதியாய் நிற்க எங்களுக்கு பலனை தாருங்க, ஆவியால் நிரப்புங்க. அன்பு தெய்வத்தாயே எங்களுக்காய் பரிந்து பேசும். புனித யோசேப்பே, புனிதர்களே, எங்களுக்காய் பரிந்து பேசும். God bless you. Ave Maria, Ave Maria, Ave Maria. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.